சில பேர் இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லா விஷயத்தையுமே சிரிச்சுக்கிட்டே சாதிக்கிறவங்களா இருப்பாங்க. சில பேர் சண்டை போட்டு கூட சாதிப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ராசி மட்டும்தான் அமைதியாக இருந்து சரியான நேரத்தில் தாக்கி உலகத்திலேயே ஆளக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அது எந்த ராசி தெரியுமா? அது தாங்க விருச்சிக ராசி. மௌனம் இவங்களோட மிகப்பெரிய ஆயுதம். என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒருத்தர் மனசுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த உறவு இவங்க உயிர் இருக்கிற வரைக்குமே நீடிக்கும். உண்மையாக இருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிகம் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை கொடுத்தவங்க, வாழ்க்கையை உயர்த்துறவங்க, துரோகம் செஞ்சவங்கள நினைவுல கூட வச்சுக்க மாட்டாங்க. இவங்க கோபம் சாதாரண கோபம்லாம் கிடையாது, அது ஒரு அழிக்கக்கூடிய சக்தி. ஆனால் அதே நேரத்தில் அவங்களோட அன்பு ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஆழமானதாக இருக்கும். எப்படின்னா கடல் மாதிரி ஆழம், விஷம் நிறைய இருக்கும். அசைக்க முடியாத மனசு இந்த விருச்சிக ராசிக்காரங்களோட மனசு. இந்த ராசிக்காரங்க ஒரு தடவை ஒரு விஷயத்தில் இலக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா அதை அடையாமல் விட மாட்டாங்க. தோல்வி விருச்சிகத்தை எப்பவுமே பயமுறுத்தாது, துரோகம் உங்களை உடைக்காது. வாழ்க்கை எவ்வளோ அடித்தாலும் சரி மீண்டும் எழுந்து நிற்கிறது தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களோட தனி ஒரு ஸ்பெஷலான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். அடங்கிய நெருப்பு வெடிக்கும் போது தான் அதோட வலிமை தெரியும். அதே மாதிரி தான் நீங்கள் அமைதியாக இருக்கிற விருச்சிக ராசி எழுந்தா யாரோலையுமே தடுக்க முடியாது. அதனால இது ஒரு சாதாரண ராசியே கிடையாது, ஒரு சக்தி வாய்ந்தது. விருச்சிகம் அப்படிங்கிறது அமைதியாக தன்னோட காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா நீங்கள் இருக்கீங்க. உண்மையை நீங்கள் உழைப்பால் நம்புவீங்க. அதே போல் கூட இருக்கிறவங்களையுமே உண்மை உழைப்பாக உயர்த்துறவங்க. இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், உங்கள் ராசி சின்னமே ஒரு தேலாக இருக்குது. அமைதியாக இருப்பீங்க, சீண்டுனா அவங்கள சும்மா விட மாட்டீங்க. இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன முறையான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வராரு. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறதுனால செவ்வாயின் பரிபூர்ண அருளையும் பெறலாம். கிரக தோஷத்தால் ஏற்படும் விளைவு உங்களை விட்டு நீங்கும். அப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது மறக்காமல் செவ்வரளை மாலை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க, அது சிறப்பான பலனை ஏற்படுத்தும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா திருத்தணி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். முருகப்பெருமான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே இது சிறப்பான ஒரு உயர்வை கொடுக்கும். மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நம்ம உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, சாதகமாக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன். அது கேட்டது போல் நல்ல விஷயத்தை நம்ம சிறப்பாக செய்யலாம். பாதகமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த பாதகத்திலிருந்து விடுபடலாம் இல்லையா? முன்கூட்டியே நடக்கிறத விஷயத்தை நம்ம கணிச்சுட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இது இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வாரத்தோட அமைப்பு பார்க்கும்போது ஓரளவுக்கு இந்த விருச்சிகத்துக்கு அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் இருந்த இடையூறு பிரச்சனை இதெல்லாம் இனிமேல் தொடராது. எதிர்பாராத பண வரவு கூட ஒரு சில விருச்சிகத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஒரு சில விருச்சிகத்துக்கு வெளியூர் பயணம் கூட நல்ல ஒரு ஆதாயத்தை தரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு சிறப்பான வரன் கிடைக்கும். திருமண வயதில் உள்ள உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கூட திருமணம் தொடர்பான முயற்சிகளும் இந்த வாரம் சாதகமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. வாழ்க்கை துணை அவங்க வழியில் உறவினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களால உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் ஒன்று அனுகூலமாக சிறப்பாக நடக்கும். பிள்ளைங்களாலேயும் உறவினர்களாலேயும் கௌரவம் அதிகரிக்குது. அரசாங்க காரியங்களில் இழுப்பறியாக ஏதாவது இருந்துச்சுன்னா அது முடிக்கிறதுக்கு கொஞ்சம் இழுப்பறியான நிலை இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை முடிக்கிற மாதிரி இருக்கும். வேலைக்கு போகிறீங்க, அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலை கொஞ்சம் அதிகரிக்குங்க. பணி சுமை அதிகமாக தான் இருக்கும். அப்படி வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யாமல் விட்டுறாதீங்க. எவ்வளோ பணி சுமை இருந்தாலும் அதை சிறப்பாக செய்கிற தன்மை உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அதை சிறப்பாக செய்யுங்க, அதுக்கான சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். உற்சாகமாக செயல்படுங்க, பிரச்சனை எதுவும் கிடையாது. அதிகாரிகளுமே இந்த தடவை உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க, பக்கபலமாக இருப்பாங்க. வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தணும், வாடகை இடத்துலேருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அதுக்கான வாய்ப்பு சரியாக கிடைக்கும். வாய்ப்பு எது நல்லதாக வருதோ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் முன்னேற்றம் உங்களோட இதாக இருக்கும்.
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கூட அக்கம் பக்கத்தில் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டலாம் பக்குவமாக நடந்துக்கோங்க. தேவையில்லாமல் வாக்குவாதமோ விதண்டாவாதமோ செய்யாதீங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. சண்டை சச்சரவுகள் வருதுன்னா அந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அலுவலகம் செல்லக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் சூழல் திருப்தி தரும் வகையில் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளையுமே பெறுவீங்க. தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனசார வணங்கிட்டு வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. எல்லாமே நல்லதாக நடக்க உங்கள் குலதெய்வமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சுகஸ்தானத்தில் ராகு வராரு, அடுத்து பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வராரு, சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் வராரு, அஷ்டமஸ்தானத்தில் புதனும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் குருவும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் கேதுவும் அமைஞ்சிருக்காங்க. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த வாரம் ஏதாவது ஒரு விஷயத்தில் கூடுதலாக நீங்கள் முயற்சி செய்து நன்மையை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகுது. பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குன்னு சொன்னோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சில தடங்கள் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. மனசில் இதனால் பாருங்கள், ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கிறது போல் இந்த வாரம் ஃபீல் பண்ணுவீங்க. தேவையில்லாத பழைய விஷயத்தை போட்டு குழப்பிக்காமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லது. வீணான செலவுமே ஒரு பக்கம் உங்களுக்கு வரும். வரவு வரும்போது செலவுமே வரும். செலவு பண்ணும்போது மட்டும் பக்குவமாக நடந்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் கவனம் இல்லை அப்படின்னா லாபம் குறைஞ்சிடுங்க. கவனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா அலசி ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்கள். பணவரத்து சீராக இருக்கும், அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. ஆர்டர்கள் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அது வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் இருக்குங்க. உங்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. போட்டி பொறாமல் இந்த வாரம் குறையும். உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய சூழல் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கூட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஏற்கனவே ஏதாவது சண்டை வம்பு வீணான மன வருத்தம் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் அது பேசி தீர்க்கலாம். மன வருத்தம் நீங்கக்கூடிய சூழல் இந்த வாரம் உங்களுக்கு அலுவலகத்தில் உண்டாகுது. உங்கள் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிங்க. அதுக்கான அங்கீகாரம் பாராட்டு கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும். ஆர்வமாக வேலை செஞ்சால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சிறப்பாக செய்யணும். குடும்பத்துலேயுமே கொஞ்சம் அனுசரித்து போகணும். இப்போ பாருங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீணான குழப்பம் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு. அதனால் மனம் விட்டு பேசி எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசனை செஞ்சு பண்ணி எடுங்க. வாழ்க்கை துணையின் பேச்சு கேட்டு செயல்பட வேண்டிய வாரம்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாமல் வர வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். பிள்ளைங்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போங்க. உறவினர் நண்பர்கள் இவங்களால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி கொஞ்சம் தாமதப்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதலாக செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலையுமே விரும்பியபடி உங்களுக்கான காரியம் சிறப்பாக நடத்தி முடியும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினுங்க. இந்த பெண்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், நிறைய வாய்ப்புலாம் சிறப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் பிஸியாகவே இருப்பீங்க. சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது அப்படின்னா வச்சுக்கோங்களேன். நேரம் தவறி உணவு உண்ணும்படியான சூழல் உருவாகும். பிஸியாக இருப்பீங்க. தொழிலில் திடீர் போட்டி அதிகரிக்கும். நீங்களுமே கூட இருக்கிறவங்க கிட்ட கூட பேசுகிறப்ப வீணான வார்த்தைகளை பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. அதுவும் மற்றவங்கள பற்றி நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம். மன நிறைவடைவதற்கு நீங்கள் கூடுதலாக உழைச்சாலே போதும். மற்றவங்களோட வேலையை நீங்கள் கவனிக்கிறதை விட்டுட்டு உங்களோட வேலையில் நீங்கள் சிறப்பாக முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு நடக்கிறதுலாம் நல்லதாக நடக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்கும். இதனால் உடல் சோர்வு வரும். வீணான பேச்சை நீங்களுமே தவிர்க்கணும். எடுத்துக்கிட்ட வேலையை ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்களுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்கணும். விசாக 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு உங்கள் வியாபாரம் தொடர்பாக திடீர்னு பயணம் போகிற மாதிரியான சூழல் உருவாகுதுங்க. போட்டி விலகுது. வாடிக்கையாளரோட கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பார்த்த காரியம் சிறப்பாக நடந்து முடியும். அதனால் கவலை எதுவும் இல்லை. அடுத்து பாருங்கள், அனுஷம். இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் வருதுங்க. பணவரத்துமே நல்லாயிருக்கு. பண வரத்து அதிகமாகி பொருளாதாரம் சிறப்படையும். முயற்சிகளில் சாதகமான பலன் வருது. சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நல்லது. எடுத்துமோ கௌத்தமோன்னு எதையும் செய்யாதீங்க. அடுத்து மகிழ்ச்சியான நிலை தான். வீட்லேயுமே புண்ணிய காரியத்தில் இந்த வாரம் ஈடுபடுவீங்க. ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். அடுத்து பாருங்கள், இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும்.
ஏதாவது பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னா அதை கவனமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க. அரசியலில் இருக்கிறவங்க ரொம்பவும் கவனமாக பாருங்கள், யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கிறதும் நல்லது. வேலையை கவனமாக செய்யுங்க. வேலையில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்கணும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச வேலையை, விருப்பப்பட்ட வேலையை அடைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நினச்ச வேலை சிறப்பாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் 6 முகனை வணங்கி வருவதால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்புகள் விளங்கும், எல்லா கஷ்டங்களுமே குறையும். முருகனின் பரிபூர்ண அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கிடைக்க நாங்களுமே உங்களை வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.